மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ப்ராக்டிகல் சாப்டர் வந்து கோஆர்டினேட்டர் எப்படி ட்ரா பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருமே நல்லா பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு கோஆர்டினேட்டர் தான். ஸோ கோஆர்டினேட்டருக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், அதான் இந்த டாபிக் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ நியூ டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து செகண்ட் ரவுண்ட் இருக்கிற ட்ரெப்பிசியம். இந்த ட்ரெப்பிஸ்னால் எப்படி ட்ரா பண்ணுறது? ட்ரெப்பிசியம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கோஆர்டினேட்டரோட பார்த்து தான். ஸோ கோஆர்டினேட்டரில் ஒரு பகுதி தான் நமக்கு வந்து ட்ரெப்பிஸ்லாம் கிடைக்கும். ரைட். அப்போ ட்ரெப்பிஸ் நமக்கு எப்படி கிடைக்கும், அது என்ன கண்டிஷன், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த பிக்சரை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் டெஃபினேஷன் பாருங்கள். ஸோ ட்ரெப்பிசியம் இஸ் a coordinator in which a pair of opposite sides are equal. அப்போ ட்ரெப்பிசியம் நமக்கு வந்து எத்தனை சைட்ஸ் இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சைட்ஸ் இருக்கும். அந்த 4 சைட்ஸில் ஆப்போசிட் சைட்ஸ், ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும், அதாவது ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஒரு 4 பிக்சர் இருக்குது. இந்த 4 பிக்சர்லையா இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் இந்த ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னலோட கிரீன் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரலாக இருக்கும். உங்கள் போர்டோட டாப் அண்ட் பாட்டம் பாருங்கள், எது ஒரு பேரல் தான். ரைட். ஸோ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் சைஸ் நமக்கு தெரியும். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரெப்பிசியம் சொல்லும்போது ஆப்போசைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். அனதர் ஆப்போசைட் அனதர் 2 சைட்ஸ் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா நான் பேரலாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசைட் டாப்போ அண்ட் பாட்டம் பாருங்கள், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குது. அனதர் 2 சைட்ஸ் வந்து அன்பேரலாக இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரெப்பிசியம். ட்ரெப்பிசியம் அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு வந்து சாய்வாக இருந்தாலே போதும் நமக்கு என்ன ட்ரெப்பிசியம் வந்து ஃபார்ம் ஆகிருக்குங்க. ப்ளஸ் இன்னொரு கண்டிஷன்னா ஆப்போசைட்ஸ் வந்து பேரல், அதான் இம்பார்ட்டன்ட். அதே செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன் இந்த ஆப்போசைட்ஸ் வந்து பேரல் அண்டு 4th சைடு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 90 டிகிரி இருக்குது. அண்டு செகண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் இருக்குது, சாய்வாக இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு சைடு வந்து நம்ம சாய்வாக இருந்தாலும் வந்து ட்ரெப்பிஸ் தான். அண்டு தேர்ட் பிக்சர் இது ஒரு ட்ரெப்பிஸ் தான். ஸோ ஆப்போசைட்ஸ் லெஃப்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த 4th பிக்சர் பார்த்தீங்கன்னா ஆப்போசைட்ஸ் வந்து பேரலாக இருக்குது. அண்டு அனதர் 2 சைட்ஸ் வந்து அன்பேரல்னா ஈக்குவல் லென்த்தாக இருக்குது. ஸோ எனி 2 சைட்ஸ் வந்து நம்ம வந்து ஈக்குவல்னா அதான் ஐசோலேஸ் ட்ரையாங்கிள்ஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வந்து தெரிஞ்சுக்காம போகுது. ரைட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெப்பிஸ் நம்ம வந்து எப்படி ட்ரா பண்ணுறது கொடுத்துக்கிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி பேஸ் வந்து ட்ரா பண்ணுங்க. பேஸ்னால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரல் சைடாக கொடுக்குற மாதிரி தான் இங்கே வந்து கொடுத்துக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஒன்று ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுங்க. ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணால் போதும், ஒரு ட்ரெப்பிஸோட ட்ரையாங்கிள் வந்து நமக்கு வந்து பிரச்சனை. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து ரிமைண்ட் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ரைட். இங்கே பேரலைன் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக அந்த பார்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக காமிச்சோம்னா இந்த சம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் ஏ ட்ரெப்பிசியம் AIMS. AIMS வந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்து AI parallel to SM. இங்கே AI மேலே ஒரு பார் லைன் போட்டு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரே. நெக்ஸ்ட் SM வந்து இது ஒரு ரே. இந்த 2 ரே பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா பேரல். ஸோ இது மாதிரி ஒரு 4 மார்க் சிம்பிள் இருக்கு இல்லையா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் லைன். அப்போ AI சைடும் SM சைடும் இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா பேரல் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து பாருங்க ஏயோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் IM ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் AM ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர் அண்ட் MS ஈக்குவல் டு 6.5 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. ஸோ கொடுத்துக்கிற மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணுங்க. ரஃப் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேண்ட் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ் வந்து கொடுத்தாங்க. 4 சைட்ஸ் அப்ராக்சிமேட்டாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 சைட்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த 4 சைட்ஸில் வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸு AIMS. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னா 6 சென்டிமீட்டர். அப்போ 6 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு ஒரு 9 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட் IM. ஐ வந்து நம்மளோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். ஸோ 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் AM ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். அப்போ AM வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயகனல் வேல்யூ. இப்போ ஏங்கிற பாயிண்ட்டும் எம்ங்கிற பாயிண்ட் ஜாயின் பண்ணுங்க, நமக்கு வந்து ஒரு டயகனல் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ட்ரையாங்கிள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணோம். ட்ரையாங்கிள் ஃபார்ம் கிடைச்சிருச்சு. அப்போ AM ஈக்குவல் எத்தனை சென்டிமீட்டர்னா ஸோ 9 சென்டிமீட்டர்.
நெக்ஸ்ட் ஒன்று MS equal to ஸோ 6.5 சென்டிமீட்டர். ஸோ கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏஐயும் எஸ்எம் இந்த டூ சைட்ஸ் பதிலாக பேரலாக கொடுத்துருக்காங்க. அப்போ டூ சைட்ஸ் பதிலாக நம்ம வந்து பேரலாக இருக்கும். ஓகே சார். ஸோ ரஃப் டைம் இவ்வளோ தான் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேர் டைம் போகலாம். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்கேலை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அப்ராக்சிமேட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு A is equal to 6 சென்டிமீட்டருக்கு மாதிரி ஒரு லைன் சிக்னல் பார்க்கலாம். Point of A and point of B. So A is equal to so 6 சென்டிமீட்டருக்கு மாதிரி ஒரு லைன் சிக்னல் ட்ரா பண்ணியாச்சு. சார் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க IM is equal to எத்தனை சென்டிமீட்டர்னா ஸோ 5 சென்டிமீட்டர். உங்கள் காம்பஸில் 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கேன். Bங்கிற சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு ஆர்வம் எடுக்கணும். 5 சென்டிமீட்டர் வச்சாச்சு. Bங்கிற பாயிண்ட் எடுத்துக்கேன். ஸோ கரெக்ஷன் தான் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க AM is equal to ஸோ 9 சென்டிமீட்டர். ஸோ 9 சென்டிமீட்டருக்கு மாதிரி A வந்து சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு ஆர்கு அந்த ப்ரைவேஸ் ஆரோட இன்வெஸ்ட் ஆகிற மாதிரி. ஸோ இந்த 2 ஆர்கை மீட் பண்ணிக்கிற பிளேஸ் தான் நமக்கு என்னன்னா எம்ங்கிற பாயிண்ட். எம்ங்கிற வெர்டெக்ஸ் பாயிண்ட் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்னன்னா எம்ங்கிற பாயிண்ட் தான் ஐங்கிற பாயிண்ட் ஜாயின் பண்ணுங்க. பாயிண்ட் ஆஃப் எம் அண்ட் என் ஜாயின் த பாயிண்ட் ஆஃப் எம் அண்ட் என் ஒரு ட்ரெபிஸோட செகண்ட் சைடும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க எம்ங்கிற பாயிண்ட்டும் ஏங்கிற பாயிண்ட் ஜாயின் பண்ணுங்க. நமக்கு வந்து ட்ரையாங்கிள் கிடைக்கும். இது வர நார்மல் தான். நம்ம வந்து லோயர் கிளாஸ் வந்து பார்த்தா ஸோ IM சீக்வல் எத்தனை சென்டிமீட்டர்னா ஸோ 5 சென்டிமீட்டர். AM சீக்வல் ஸோ 9 சென்டிமீட்டர். ஸோ 9 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணிச்சு. ஸோ நெக்ஸ்ட் லைன் நம்ம என்னன்னா இந்த பேர் லைன் தான் ட்ரா பண்ண போகிறோம். இந்த பேர் லைன் பார்க்கும்போது முக்கியமானது ஸோ கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஏஐக்கு தான் நம்ம வந்து பேரலல் எந்த லைன்னா MS அந்த லைன். இந்த செட் ஸ்கொயர் அண்ட் ஸ்கேல் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். இந்த செட் ஸ்கொயர் என்ன பண்ணுறீங்க ஏஐ வந்து ஃபஸ்ட்டு வச்சுருங்க. இதில் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த செட் ஸ்கொயர் வந்து ஏஐயில் டச் ஆகாம வச்சுட்டு உங்கள் ஸ்கேலில் இந்த செட் ஸ்கொயர் காரணம் ஸோ இது மாதிரி டச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக லென்த்தாக வச்சுக்கோங்க. இதுலேருந்து உங்கள் செட் ஸ்கொயரை மூவ் பண்ணிட்டாங்க. டாப் பார்த்து மூவ் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக இந்த செட் ஸ்கொயரு ஸோ எம்ங்கிற வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து மீட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். டாட் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் வச்சுக்க டாட் ஜஸ்ட் எம்ங்கிற பாயிண்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு ரேவில் ட்ரா பண்ணணும். இதுக்கு வந்து ஸ்கேலாக யூஸ் பண்ணக்கூடாது. செட் ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணலாம். செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணால் தான் கரெக்டு ஒரு ரே. ரைட். சார் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எம்எல்லேருந்து எஸ்ங்கிற பாயிண்ட் சார் எம்எல் எஸ் பாயிண்ட் வந்து 6.5 சென்டிமீட்டர். 6.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ 6.5 சென்டிமீட்டர் எடுத்துட்டேன். எம்ங்கிற பாயிண்ட் வந்து ஸோ 6.5 எடுத்துட்டு ஒரு ஆர்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அந்த ரேவும் ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸல் கொடுக்கணும். ஸோ இந்த எக்ஸுங்கிற ரேவும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அந்த 6.5 சென்டிமீட்டர் அந்த ஆர்கு கொடுத்துருங்க. ரெண்டும் இடத்துல மீட் பண்ணி பிளேஸ் தான் நமக்கு வந்து எஸ்ங்கிற பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க ஸோ இந்த எஸ்ங்கிற பாயிண்ட்டையும் அண்ட் ஏங்கிற பாயிண்ட் ஜாயின் பண்ணுங்க. எஸ்ங்கிற பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட் ஜாயின் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு ட்ரெபிஸோட 4 சைட்ஸ் வந்துருங்க. ஸோ MS is equal to ஸோ 6.5 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா ஏரியா வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து ரஃப் டயர் ஃபேர் டயர் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 சைட்ஸ் வந்து பார்த்தோன்னா பேரல். ஸோ பேரல் நோட் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணீங்கன்னா நம்ம வந்து ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா கண்டுபிடிச்ச ஃபார்ம் நமக்கு தெரியும். ஸோ ஆஃப் இன்ட்டு H இன்ட்டு ஸோ A ப்ளஸ் B. இந்த இடத்துல ஏங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த செட் ஸ்கொயர் பேஸு சாரி இந்த ட்ரெபிஸோட பேஸு அண்ட் Bங்கிறது தான் டாப் வேல்யூ. therefore A is equal to so 6 centimeter and value of B. B ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா so 6.5 centimeter. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா நமக்கு ஹைட் வந்து தெரியாது. ஸோ ஹைட் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹைட் வந்து கண்டுபிடிக்கிறது நம்ம வந்து செட் ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க 2 வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து
யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பாயிண்ட் ஆஃப் எம் அண்டு பாயிண்ட் ஆஃப் எஸ். ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் எஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த டயக்ராமோட அவுட் சைடு பார்த்தோன்னா இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பாயிண்ட் ஆஃப் எம் வந்து எடுத்துக்கோங்க. அதே சேம் தான் உங்கள் ஸ்கேல் வந்து நம்ம பேஸ் வச்சுட்டு இப்போ வந்து ஹைட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். செட் ஸ்கொயர் இந்த ஷேப்பில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக வந்து செட் ஸ்கொயர் மூவ் பண்ணிட்டாங்கன்னா எம்ங்கிற பாயிண்ட் போய் படிக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இதில் வந்து ஒரு வெட்டி லைன் ட்ரா பண்ணுங்க. ஸோ ஒரு வெட்டி லைன் ட்ரா பண்ணால் நமக்கு வந்து ஹைட் வந்து கிடைச்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸோ 9.5 சென்டிமீட்டர் நான் படிச்சு வச்சுருக்கு. ஸோ 9.5 ஸோ 9.5 நான் ஒரு 10 எடுத்துக்கிறேன். ஸோ 10 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் மேலே இந்த சிம்பிள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஈஸி பட்டு ஸோ ஆஃப் இன்ட்டு பாயிண்ட் ஆஃப் ஹெச். ஸோ ஹெச்சோட வேல்யூ இருக்குன்னா அது வந்து 10 சென்டிமீட்டர். ஃபோர் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருவேன். ஸோ 10 இன்ட்டு வேல்யூ ஆஃப் ஏவோட வேல்யூ ஸோ 6 ப்ளஸ் வேல்யூ ஆஃப் பி ஸோ 6.5 ஈஸி பட்டு. ஸோ ரெண்டு கேன்சல் பண்ணுங்க. ஸோ 5 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ 5 இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா ஸோ 12.5. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. therefore மல்டிப்ளை பண்ணால் ஏரியா ஈஸி பட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏரியானால நமக்கு வந்து ஸ்கொயர் சென்டிமீட்டர் போடணும். யூனிட்டு இதெல்லாம் சென்டிமீட்டர்னால சென்டிமீட்டர் வந்து போடணும். ஜஸ்ட் ஒன்று பாருங்கள். ஸோ 12.5 இன்ட்டு 5. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஏரியா கிடைக்கும். 5 ஆர் 5 25 பேலன்ஸ் 2. நெக்ஸ்ட் 5 ஆர் 2 10 10 ப்ளஸ் 2 12 பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட் 1 ஆர் 5 5 5 ப்ளஸ் 1 6. ஸோ 1 பிளேஸ் தள்ளி நீங்கள் வந்து டெசிமல் பாயிண்ட் பண்ணுங்க. therefore 62.5. ஸோ ஸ்கொயர் சென்டிமீட்டர் ரைட் பண்ணலாம், இல்லைனா சிஎம் ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஏரியா. சம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு செகண்ட் சம் என்ன டிஃப்ரெண்ட், இது எப்படி ட்ரா பண்ணுறது? அதே தான் CUTன்னு கொடுத்தாங்க. இதெல்லாம் வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸு, ஒரு ட்ரெடிஷனல் வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸு. இது CU parallel to ET. ஸோ CU அண்டு ET இந்த ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரலல் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா CU equal to 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் UCE is equal to 80 டிகிரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஆங்கிள்ஸ் எந்த வெர்டெக்ஸ் வந்து உங்கள் ப்ரொடக்டர் வந்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிற வெர்டெக்ஸ் பாயிண்ட். இந்த 3 வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸில் மெட்டீரியல் என்ன வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம 80 டிகிரி வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஸோ C is equal to 6 சென்டிமீட்டர் அண்ட் T is equal to 5 சென்டிமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி ரஃப் டயக்ராம் கிராஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொன்னோன்னா நீங்கள் என்ன ரஃப் டயக்ராம் தான் இது. ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணும் ட்ரா பண்ணால் நான் நம்ம ட்ரெபிஷியன் ஷேப் வந்து நம்ம வந்து ஃபிட் ட்ரா போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சி யூ நெக்ஸ்ட் டி இ. ஸோ இது வயசாக தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டு சிங்கிற பாயிண்ட், யூங்கிற பாயிண்ட், டிங்கிற பாயிண்ட் அண்டு இங்கிற பாயிண்ட். ஸோ இந்த 4 சைட்ஸில் 2 சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரலல். ஸோ சியூ அண்டு இடியும் அப்போ சியூ. ஸோ இந்த சைட்ஸும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இடி இந்த ரெண்டு சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரலல். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா CU is equal to 7 சென்டிமீட்டர். சியிலேருந்து சியிலேருந்து யூ பார்த்தீங்கன்னா ஒரு 7 சென்டிமீட்டர் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா UCE ஆங்கிள் ஆஃப் சியில் நீங்கள் வந்து கொடுக்கணும். எத்தனை டிகிரினா 8 டிகிரி. இந்த 8 டிகிரி பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அண்ட் CE is equal to 6 சென்டிமீட்டர். ஸோ சியிலேருந்து இ. ஸோ CE is equal to 6 சென்டிமீட்டர். ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ CE is equal to 6 சென்டிமீட்டர் இந்த லைட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் T is equal to 5 சென்டிமீட்டர். ஸோ T இருந்து E. T is equal to 5 சென்டிமீட்டர். ஸோ அதான். ஸோ ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைகனல் வேல்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து டைகனல் வேல்யூ வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு 1 ஆங்கிள்ஸ் கொடுத்துருந்தா இப்போ வந்து ட்ரா பண்ணுறது. அதான் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, ஸோ கொடுத்துற மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபேர் டயக்ராமில் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து இந்த பேரலல் ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் CU is equal to 7 சென்டிமீட்டர் ரைட் செக்மெண்ட் ட்ரா பண்ணணும்.
ஸோ CU is equal to ஸோ 7 cm ஒரு லைன் சிக்னல் ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்தது ஆங்கிள்ஸ் வந்து பாருங்க, ஆங்கிள் ஆஃப் C is equal to 80 டிகிரி. அந்த 8 டிகிரி வந்து அக்யூட் ஆங்கிள். ஸோ உங்கள் ப்ராடக்டை வந்து சிங்கிற பாயிண்ட் வச்சுக்கலாம் சென்டர் பிளேஸாக. ஸோ இது வந்து பார்த்தா அக்யூட்ஸு, ஸோ இது வந்து பார்த்தா அக்யூட்டு. ஸோ இதில் 8 டிகிரின்னு பார்த்தா ஸோ இந்த பிளேஸ் இருக்குது. ஸோ இது 8 டிகிரி ஒரு டாப் வச்சுட்டு இதில் வந்து என்ன பண்ணால் ஒரு ரே வந்து ட்ரா பண்ணேன். ஸோ இது என்ன பண்ணால் எக்ஸ்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தா இந்த ஆங்கிள்ஸ் வந்து எவ்வளோனா ஸோ 80 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துட்றாங்கன்னா சியிலிருந்து E is equal to 6 cm. ஸோ 6 cm வச்சுட்டு ஒரு ஆர்க் வந்து ட்ரா பண்ணுங்க. அந்த 80 டிகிரி நம்ம பண்ணிடுறோம். ஸோ CX இந்த ஆர்க்கு ஒரு இடத்துல மீட் பண்ணிக்குது. ஸோ அந்த மீட் பண்ணுற பிளேஸ் தான் நம்ம என்ன பாயிண்ட்னா ஸோ ஈங்கிற பாயிண்ட்டு. ஸோ ஈங்கிற பாயிண்ட் தான் நெக்ஸ்ட்டு ஸோ யூங்கிற பாயிண்ட் ஜாயின் பண்ணுங்கள். யூங்கிற பாயிண்ட் ஜாயின் பண்ணால் நம்ம என்ன கிடைக்குன்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் சியிலேருந்து E லென்த் இஸ் ஈக்குவல் டு ஸோ 6 cm. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம்னா பேரல் லைனு. ஸோ அந்த பேரல் லைனை நம்ம வந்து இப்போ வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கேலை வந்து ஸோ இது மாதிரி வச்சுக்கலாம். சரி, உங்கள் ஸ்கேல் அப்படின்னா செட் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடுங்க. செட் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா CUக்கு வந்து பேரலாக அட்டாச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் செட் ஸ்கொயர் ஸ்கேலை வந்து வச்சுக்கோங்க. சைடு வச்சுட்டு உங்கள் செட் ஸ்கொயர் அந்த மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் செட் ஸ்கொயரை ஈங்கிற பாயிண்ட் வந்து மீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்கள் ஸ்கேலை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. எடுத்துடுங்க. எடுத்துட்டு இது வந்து ஒரு பேரலைன் ட்ரா பண்ணலாம். இது ஒரு வே தான். ஸோ நம்ம எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். மேலே எவ்வளோ வேணுமோ ட்ரா பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன் ஒய்ங்கிற பாயிண்ட் கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா இலேருந்து டி ET is equal to 5 cm. நெக்ஸ்ட் ஒன்று ஸோ EYO அண்ட் ஆர்க்கு மீட் பண்ணுற பிளேஸ் தான் நம்ம என்னன்னா Tங்கிற பாயிண்ட். ஸோ இலேருந்து T is equal to ஸோ 5 cm. ஒரு ட்ரெபிஸோட தேர்ட் சைடு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் ஸோ Tங்கிற பாயிண்ட்டையும் யூங்கிற பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ட்ரெபிஸோட 4 சைட்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது மெயின் டயக்ராம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன அப்படின்னா ஏரியா வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ ஏரியா கண்டுபிடிக்க நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். ஸோ ஆஃப் இன்ட்டு ஸோ H இன்ட்டு A ப்ளஸ் B. ஸோ ஸ்கொயர் சென்டிமீட்டர் ரைட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கொயர் யூனிட் வந்து நான் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் இன்ட்டு ஹெச்ஓடி ஃபைண்ட் பண்ண போகிறோம். வேல்யூ ஆஃப் ஏவோட வேல்யூ இந்த ட்ரெபிஸோட பேஸ் வேல்யூ. ஸோ பேஸ் ஈக்குவல் எவ்வளோ அப்படின்னா ஸோ 7 cm. அண்டு பிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் சைடு பேரலாக இருக்கிறதுனா 5 cm. ஸோ இந்த 2 சைட்ஸ் தான் நம்ம என்னன்னா பேரல். அதனால் இந்த 2 வேல்யூ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணால் ஹெச்ஓடி தெரியாது. ஸோ ஹெச்ஓடி ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹெச்ஓடி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. செட் ஸ்கொயர் எடுத்து வச்சுக்கோங்க. பேஸில் வச்சுக்கோங்க. ஸ்கேலை பேஸில் வச்சுட்டு இந்த செட் ஸ்கொயர் மூவ் பாயிண்ட் ஆகும். மூவ் பாயிண்ட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து இங்கேயே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ டிங்கிற அட்டெக்ஷன் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்போ உங்கள் ஸ்கேலை வந்து கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கணும். கரெக்டாக டிங்கிற அட்டெக்ஸ் பாயிண்ட் எந்த தள்ளி இருக்குதோ அங்கே தான் ஹைட்டாக நம்ம பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 cm வருது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஹைட் ஸோ ஹைட்டோடவே ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஸோ 10 cm. ஸோ வேல்யூ ஃபார்ம் வந்து கொடுங்க. வேல்யூ ஆஃப் ஹெச்
ஹெச்சோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ 10 சென்டிமீட்டர் இன்ட்டு வேல்யூ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 7 ப்ளஸ் வேல்யூ ஆஃப் பி ஈக்குவல் டு 5 இஸ் ஈக்குவல் டு ஸோ 2 10 கேன்சல் பண்ணால் 5 அப்போ 5 இன்ட்டு சரிக்கே சம் பண்ண ஆன்சர் 12 is equal to so 12 into 5 is equal to so 10 balance 1 1s are 5 5 plus 1 6 sorry 1s are 10 balance 1 next 5 6 60 therefore answer is equal to 60 இதெல்லாம் யூனிட் வந்ததுனா சென்டிமீட்டர் ஊத்துறாங்க so ஸ்கொயர் சென்டிமீட்டர் வந்து ரைட் பண்ணலாம் therefore area so இந்த 2 சம்முக்கு பார்த்தீங்கன்னா கன்சைஸ் வந்து ரைட் பண்ணுங்க கன்சைஸ் மட்டும் நீங்க வந்து ஓனா ரைட் பண்ணலாம் so இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அதான் ஸோ அதனால் ஈஸியாக தான் சக்ஸஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருமே எடுக்கலாம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்